என்னாச்சு? கடை பத்திரம் கிடைச்சதா இல்லையா? என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? 1 மணி நேரம் எப்பவோ முடிஞ்சது, இன்னுமா தேடிட்டு இருக்கீங்க? இவ்ளோ சாமால ஒரே ஒரு கடை பத்திரத்தை தேடுறது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்ல? அதுவும் இவ்ளோ கம்மி நேரத்துல. என்கிட்ட மட்டும் 2-3 மணி நேரம் இருந்தா நான் கண்டிப்பா கொஞ்சம் டைம் கொடுத்திருப்பேன். ஆனா என்ன பண்றது, நான் டைமை ஃபாலோ பண்றவ. சரி, நீங்க தேடுற வேலை கவனிங்க. என்ன பாலகிருஷ்ணனோட கடையோட திறப்பு விழாக்கு இன்வைட் பண்ணிருக்காரு. அது வேற ஒண்ணும் இல்ல, 1 மணி நேரம் கழிச்சு அந்த கடையோட பழைய போர்டை கழட்டிட்டு புது போர்டை மாட்டணும்ல. என்ன போப்பா நவரு. நான் வழிவிட மாட்டேன். இங்க பாருங்க, 3 மணி ஆன உடனே என்னோட போர்டை மாட்டிடணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த போர்டு இங்க வந்துடும். அப்புறம் 1/2 மணி நேரத்துக்குள்ள எல்லா பொருளுமே உள்ள வச்சிடணும். உள்ள இருக்கிற பழசு எல்லாத்தையுமே தூக்கி வெளியே வீசிடுங்க. அது மட்டும் இல்ல, நம்ம கடை திறந்து வைக்க கவிதாவே இங்க வராங்க. அட பண்ணிதரே, நான் சூர்யா. என்ன சார், ஏன் இப்படி மூஞ்சிய தொங்க போட்டு வச்சிருக்கீங்க? இன்னைக்கு உங்க தம்பியோட கடை திறப்பு விழா. சோ கூடவே உங்க தள்ளுவண்டிக்கு பூஜை போடுறதா இருந்தா போட்டுக்கோங்க. ஆனா முதல்ல என் கடையில தான் நீங்க திங்ஸே வாங்கணும். 5 கிலோ சுத்த நெய்ல செஞ்ச லட்டு. அட என்ன பயந்துட்டீங்களா? இருங்க, நான் உங்களுக்கு அட்வான்ஸே தரேன். இந்தாங்க இந்தாங்க, வாங்கிக்கோங்க. அட வாங்கிக்கோங்க, ஏன் வெக்கப்படுறீங்க? 2 அடி தள்ளி நில்றா. விக்ரம், அமைதியாரு. வேண்டாம், தள்ளுங்கப்பா, ஓவரா பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் பறி கொடுத்ததுக்கு அப்புறமும் இன்னும் திமிர் இன்னும் குறையல. இன்னும் கூட கடை திருப்பி கிடைச்சிடணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க சூர்யா, இந்த கடை கை நழுவி எப்பவோ போயிடுச்சு.